Hello and welcome to Match Paatheengala Boss, KKR. போன வாட்டி வந்து 8th பிளேஸ் ஃபினிஷ் பண்ணாங்க KKR. அகெயின் ஒரு என்ன சொல்றது, ஃப்ரம் பீயிங் டைட்டில் டிஃபென்ஸ் Champions in 2024. டு டவுன் டு லைக் 8th பிளேஸ் இன் 2025 அப்படின்ற மாதிரி வந்துட்டு எனக்கு அகெயின் ஒரு சாரி இங்கிலீஷ் பிரீமியர் லீக்ல வந்து brings me back to like ஒரு கம்பேரிசன். லிவர்பூல் கரண்ட்லி அப்படிதான் இருக்காங்க, வந்து சாம்பியன்ஸ்ல இருந்து வந்து போன வருஷத்துல இருந்து they are now struggling to finish 6th 7th fifth wherever they are sort of thing. ஒரு பெரிய டிராப் அந்த மாதிரி வந்து லைக் you saw a drop obviously. ஜிஜி வந்து மூவ் பண்ணார் அப்போதான்ல, like after the being champions he then moved to India ல. So not that any correlation, but just சொல்றேன், அவர் மூவ் பண்ண நேரத்துல வந்துட்டு கேகேஆர் ட்ராப். இந்த தடவை ஆக்சுவலி மேனேஜ்மெண்ட்ல நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு அவங்களுக்கு இல்லைங்களா? லைக் ஐ திங்க் அபிஷேக் நாயர் வந்திருக்காரு அண்ட் நிறைய சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காரு. ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் நியூஸ் ஐ திங்க் கேகேஆர் இஸ் ஆண்ட்ரூ ரசல். ஐ திங்க் ஸோ ஹீ இஸ் நாட் ஸோ அவரை வந்து ரிலீஸ் பண்ணது தான். ஸோ ரசல் அண்ட் நாராயணோட காம்பினேஷன் தான் இன்றைக்கும் ஃபஸ்ட்டு 2 பேர் இருக்கும் உள்ளே போடுறதுக்கு. பட் ஐ டோன்ட் திங்க் தே ஆர் கோயிங் டு ஹேவ் த அந்த லக்ஸரி இந்த தடவை இருக்காது. ஸோ பட் தே ஹாவ் சைன்ட் கேமரூன் கிரீன். ஐ திங்க் அவரை தான் அடுத்த ரசலா உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது எனக்கு தெரியும். இன்னைக்கும் 25 கோடி டே இதெல்லாம் ரொம்ப ஓவரா அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க நிறைய தரம். பட் ஐ திங்க் லாஸ்ட் சீசன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாட் எல்லாம் எல்லா சைட்ல வைக்கலாம். 112 சேஸ் பண்ணுங்க பஞ்சாபோட. யுஜவேந்திர சஹல் ஸ்பின் நல்லா தான் போட்டாரு. பட் இட் வாசன்ட் அ மைண்ட் ஃபீல்ட். அதை சேஸ் பண்ண முடியாம 95 ஆல் அவுட் ஆனாங்க அவங்க. ஐ திங்க் தட் வாஸ் த என்ன சொல்லுது அவங்க சீசனை டிஃபைன் பண்ற மேட்ச்னு பாத்தீங்கன்னா ஐ திங்க் அந்த மேட்ச் தான். யூ ஜஸ்ட் நியூ இந்த எங்கேயோ போறது இல்லை இது இந்த டீம் அப்படின்னு. அண்ட் ஆல்சோ சம் ஆஃப் த அவங்களோட இந்த ரன்ஸ் அடிக்கிற ரன் பர் ஓவர் மிடில் ஓவர் ரன் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா லைக் தே ஜஸ்ட் ஆல்வேஸ் லூஸ் தேர் வே பிட்வீன் ஓவர் 7 and 15. ஸோ ஐ திங்க் அந்த ஸ்டாட்ஸ் பார்த்து பிரயோஜனம் இல்லை இவங்களுக்கு மட்டும். ஏன்னா ஆல் த ஸ்டாட்ஸ் ஆர் கோயிங் டு பி வெரி மிசரபிளாக தான் இருக்கும். எல்லாமே மல்டிபிள் ஏரியாஸில் ஃபெயில் ஆயிருக்காங்க இவங்க. அந்த ஸ்டார்க்கும் அவுட்டு டிசி போனதுனால. ஸோ இட்ஸ் லைக் ரைட் ஃப்ரம் த பவர் பிளே அண்ட் அஃப்கோர்ஸ் வெங்கடேஷ் ஐயரோட 23 crore பிக். ஐ திங்க் தட் டிடன்ட் ஒர்க் அவுட். ஸோ இட் ஜஸ்ட் வென்ட் டவுன் ஜஸ்ட் ஸ்டேரிங் டவுன் த பேரல் halfway in the season. For me is like திருப்பி போயிட்டு வந்து ஒரு கேம் கிரீன் they have 25 crore pick after வந்து வெங்கடேஷ் ஐயர் ஃபிங்கர் பர்னிங்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் அதே திருப்பி பண்ணிருக்காங்க. அண்ட் அகெயின் ஐ மீன் இது வந்து இந்த பாட்காஸ்ட் வந்து ரெகுலரா கேட்கிற வியூவர்ஸ் வந்து அண்ட் லிசனர்ஸ் அண்ட் யூடியூப்ல பாத்தீங்கன்னா வியூவர்ஸ் அவங்களுக்கு தெரியும் கேம் கிரீன் பத்தி நான் வந்து அடிக்கடி சொல்ற இதுதான் வந்து he is still not like delivered anything. It's like ஒரு காலத்துல ரோஹித் சர்மா சொல்லுவாங்க அந்த மாதிரி டேலண்ட் அப்படின்னு. இவென்ச்சுவலி ரோஹித் சர்மா டெலிவர்ட். கேம் கிரீன் வந்து மேபி அவரும் பண்ணுவார் நினைக்கிற ஒரு காலத்துல. பட் ரைட் நவ் இட்ஸ் ஸ்டில் லைக் பொட்டன்ஷியல் தானே தவிர he hasn't so far. So I don't know 25 crore. Maybe this is one. சுனில் நாராயண் ஒண்ணு அதே மாதிரி in terms of அவர் வந்துட்டு நம்ம ரோஹித் சர்மா இவங்க சொல்ற மாதிரி தான் வந்து அவரு பாட்டுக்கு வந்துட்டு லைக் பிச் ஹிட்டர் ரோல் அந்த ரோல் இது ரோல் எப்படியோ வந்து ஏதோ அடிக்கிற ரோல் சம்திங் இஸ் ஜஸ்ட் கேரிங் ஆன் வித் கேகேஆர் ஃபார் எவர் லைக் எம்எஸ் தோனி மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனா அவர் ஐ திங்க் நீங்க அவரோட ஸ்டாட்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் ஆல்வேஸ் அபவ் பார் அப்படின்னு சொல்லலாம். அன்லைக் அதர்ஸ். ஸோ அகைன் இவங்க இன்னொரு நியூஸ் என்னன்னா ஹர்ஷித் ராணா ஒரு பெரிய ஸ்டாரா எமர்ஜ் ஆகி வந்தார் 2024ல. ஸோ அவர் இன்ஜர்டு, அவர் இல்லை. மஹிஷா பத்திரானாவை கூப்பிட்டு வந்தாங்க. மஹிஷா பத்திரானாவும் இப்போ இல்லை. அவருக்கு பதிலாக தான் அந்த ஜிம்பாப்வே முசர்பானி கூப்பிட்டு வந்திருக்காங்க. கேமரூன் கிரீனே வந்து இப்போ 50-15 தான் சொல்றாங்க. அவர் ஆஸ் அ பேட்டர் தான் வந்து விளையாடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆகாஷ் தீப் எடுத்தாங்க விச் வாஸ் ஐ திங்க் ரியலி குட் பிக் ஃபார் எஸ்பெஷலி சே பவர் பிளேன்னு வச்சுக்கலாம். பட் ஐ திங்க் அவரும் ஐபிஎல்ல இருக்க போறது இல்லை. ஸோ இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் ஐ திங்க் யாரெல்லாம் இல்லை அதான் பேசிட்டு இருக்கோமே தவிர இது ஒரு பாதி நியூசிலாந்து டீமாக தான் உருவாகி வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம 11 பார்க்கலாம். அதுலயே வந்து தெரிய வரும். ஐ திங்க் அஜிங்கியா ரஹானே ஐ திங்க் வில் ஸ்டில் பி த கேப்டன். பட் ஐ திங்க் ஓப்பனிங் ஃபின் ஆலன் அண்ட் இப்போ
ஐ திங்க் அங்க ஃபின் ஆலனோட எனக்கு தெரிஞ்சு அங்கிரிஷ் ரகுவன்ஷிய கூட்டு வரலான்னு எனக்கு தோணுது ஓப்பனிங்ல. ஏன்னா, சில இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஃபின் ஆலன் அண்ட் நம்ப ஸ்டேஃபோர்ட் ரைட்? நியூசிலாண்டோட ஸ்டார் பேட்டர்ஸ் 2 பேருமே ஓப்பனிங் பண்ண வைக்கலாமான்னு. பட் 2 பேருமே நீங்க அத ஓப்பனிங் பண்ண வச்சீங்கன்னா, தென் யூ வோன்ட் ஹேவ் எனிஒன் எல்ஸ். அண்ட் அஜிங்கியா ரஹானே எனிவேர் அவுட்சைட் டாப் 3 நீங்க பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் திங்க் வேல்யூ ப்ரொபோசிஷனே அண்ட் ஐ கிடையாது. திங்க் ஸோ வந்து மோஸ்ட் ப்ராபப்லி ஐ திங்க் தே வில் 4 ஓப்பன். ஓவர்ஸீஸ் நீங்க சொல்றது வந்து ம். 4 ஓவர்ஸீஸ் தே நீட் எ பவுலர் இன் அந்த புசர்பானி வந்து பிளெஸிங் புசர்பானி ஃப்ரம் ஜிம்பாப்வே. தே நீட் ஹிம் டு லைக் அண்ட் சுனில் நாராயண் இஸ் கேரண்டீட் எ ஸ்பாட் ஓவர்சீஸ். கேம் கிரீன் நீங்க குடுத்தே ஆகணும். ஸோ 3 ஸோ தட் லீவ்ஸ் வித் ஒன்லி ஒரே ஒரு அந்த ஓப்பனிங் ஸ்லாட்ல ஃபின்னாலன் ஒருத்தருக்கு தான் வந்து ஆர் எய்தர் ஆர் அந்த மாதிரி தான் வந்து ஓவர்சீஸ் ஓப்பனிங் ஸ்லாட் வந்து வில் பி அவைலபிள் ஃபார் தம். ஆமா. ஆம், ஸோ கரெக்ட் எக்ஸாக்ட்லி. ஸோ 2 நியூசிலாந்து ஓப்பனர்ஸ் போமாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி இட்ஸ் வில் பி ஃபின் ஆலன், அங்கிரிஷ் ரகுவன்ஷி, அஜிங்கியா ரஹானே ம். தட் வில் பி தேர் டாப் 3. அதுக்கப்புறம் தான் ஐ I திங்க் think நோ Cam ஐடியா. Green will be எங்க 4. போப்போறாங்க அப்படிங்கிறது Probably முதல் Cam மோஸ்ட்டா. Green. கேமரூன் கிரீன் டாப் ஆஃப் தி ஆர்டர் தான் பிரிஃபர் பண்றாரு. ஸோ கேமரூன் கிரீன் அட் 4 அண்ட் ராபர்ட் பாவல் ஆர் Yeah. ரிங்கு சிங். மேபி எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி திஸ் இஸ் டைம் டு I கெட் think ரிங்கு it'll be சிங் Rinku அப். Singh. I don't think they'll go லைக் Rahman யூ Powell நோ again. As we talked about the same overseas problem with Rahman Powell, they will have to they can't pick him with a and the overseas problem இருக்கிறதுனால though they will need Muzrabani, Sunil Narayan, Cam Green and Phil Anand will be their 4 overseas. So I think they'll go with Rinku Singh da. Obviously, then ம். you come down ஓகே. to அண்ட் யூ ஹேவ் டூ ஒரு ஸ்மார்ட் பிக்ஸ் 2 இருக்கு அவங்களுக்கு ஆக்சுவலி. ஒண்ணு வந்து ராகுல் திரிபாட்டி. ஆ தே அவர எங்க ஸ்லாட் பண்ணுவாங்க தட் இஸ் தேர். நம்ம வரலாம். நம்ம வில் ஜஸ்ட் ஃபிகர் அவுட் த ஃபைனல் 11 பட் ஐம் ஜஸ்ட் புட்டிங் இன் த நேம்ஸ் முதல்ல. அண்ட் நம்பர் 7ல ஃபார் ஷூர் ஐ திங்க் ரமன்தீப் சிங் லாஸ்ட் இயர் அண்ட் இந்த ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கூட அவர் ஆக்சுவலி நல்லா விளையாடியிருக்காரு. ஸோ இஃப் இஃப் ஜஸ்ட் கோயிங் பேக் அவரோட ஸோ டிம் ஸ்டிஃபர்ட்டா இல்லாட்டி ஃபின் ஆலனான்னு தெரியாது. மோஸ்ட்லி ஃபின் ஆலன் பிகாஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஆ ரகுவன்ஷி, ரஹானே ஹூஎவர் ஓப்பன்ஸ் அத பார்த்துப்பாங்க. கேமரூன் கிரீன், ராகுல் திரிபாட்டி, ரிங்கு சிங், ரமன்தீப். ஐ திங்க் தட் சீம்ஸ் லைக் இட் டசன்ட் லுக் லைக் என்ன சொல்றது? இது ஒரு பயங்கரமா ஒரு ஒரு ஃபியர இன்வோக் பண்ற மாரியான ஒரு லைனப்பா இல்ல. இப்போ நம்ம ஒரு எஸ்ஆர்எச்சோட டாப் 3யோ இல்ல இந்த எம்ஐயோட மிடில் ஆர்டர் நம்ம அந்த பார்க்கும்போது, இது இது அந்த அந்த மாரி இல்ல. பட் யூ நெவர் நோ. சுனில் நாராயண் ஆஃப் கோர்ஸ் இருக்கவே இருக்காது. அண்ட் தென் யூ ஹேவ் வைபவ் அரோரா. அண்ட் அகைன் சொல்லக்கூடாது. முஸ்தபிசுர் ரஹ்மான்லாம் எடுத்தாங்க ஒரு காலத்துல ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு இவங்க? இந்த I mean, இப்போ அதெல்லாம் இல்ல. பட் இந்த வாட்டி வந்து வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நாராயண் வில் ஹேவ் டு ஐ திங்க் கேரி திஸ் டீம்ஸ் அந்த பவுலிங் இல்லீங்களா? பங்களாதேஷ்னால தான the whole ஆ Bangladesh played out of T20 and everything else. So yeah, அது ஒரு whole story. ம். Um, யாஹ். இந்தியன் ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல தே டூ ஹேவ் கார்த்திக் தியாகி அண்ட் உம்ரான் மலிக். ஞாபகம் இருக்குங்களா? எஸ்ஆர்எச்சுக்கு ஒரு காலத்துல. பட் ஐ ஐ மேபி ஒன் ஆஃப் தெம் மைட் எண்ட் அப் பிளேயிங் சின்ஸ் ஹர்ஷித் ராணா இல்லாததுனால. ஓகே. அடுத்த ஒரு டீம் என்னன்னு சொல்லுங்க. shooting. சரி ஓகே. அடுத்த டீம் வந்து நம்ம ஆர்ஆர் அண்ட் சிஎஸ்கே. ஸோ ஆர்ஆர் பார்ப்போமா? லெட்ஸ் டூ ஐ திங்க் நம்ம சிஎஸ்கே நம்ம பார்ட் 2ல பண்றதா இருந்தோம் நம்ம. ஸோ நம்ம இந்த ஸோ எபிசோட லெட்ஸ் வந்து ஆர்ஆரோட பாசிபிலி முடிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 5 டீம்ஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்த 5 டீம்ஸ் வந்து we will நம்ம எபிசோட் பார்ட் 2ல கவர் பண்ணுவோம். ஸோ போன வாட்டி 9th பிளேஸ் ஃபினிஷ் பண்ணது ஆர்ஆர். ம். ஓ சாரி. ஆர்ஆர்னாலே ஐ திங்க் இப்போ வந்து ஒரே ஒரு வேர்ட் தாங்க வருது. லைக் இட்ஸ் ஜஸ்ட் நீங்க சொல்லலாம் நான் 9th பிளேஸ் இந்த ஸ்டாட் அதெல்லாம். ஐ திங்க் இட் ஜஸ்ட் கம்ஸ் டவுன் டூ வைபவ் சூரியவன்ஷி. இல்ல ஐ திங்க் தட்ஸ் வாட் டிஃபைன்ஸ் தேர் டீம். ஒரு ஓகே ஸ்டாட் இல்லைங்க. ஃபேக்ட் ஒண்ணு சொல்றேன். ஐ அ நெறைய அனலிஸ்ட்லாம் பேசிட்டு இருக்கும்போது, லைக் தே ஆர் யங் அனலிஸ்ட் அண்ட் இப்ப தான் ரிட்டயர் ஆன பிளேயர்ஸ் லைக் ஃபாஃப் டு பிளஸி இவங்கலாம் பேசியிருந்தாங்க. ESPN கிரிக் இன்ஃபோல. அதுல என்ன சொன்னாங்கன்னா, அ 20 வருஷத்துக்கு அப்புறம் கூட சூரியவன்ஷி வந்து நம்மளோட இப்ப இருக்கிற ஏஜோட கம்மி தான் அவரு அப்படின்னு. ஸோ இட்ஸ் தட் இந்த யங் 14 வயசு பையன் வந்து 100 ரன் அடிக்கிறான். சிராஜ 6 அடிக்கிறான். ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிக்கிறான். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஐ திங்க் ஹி வில் ரிமெயின் த ஸ்டோரி I mean, ஃபார் ஆனா ஆர்ஆர் இந்த எனிவேஸ். பர்ட்டிகுலர் மேட்ச் நெறைய ஸ்டோரீஸ் இந்த இருக்காங்க. ஆர்ஆர் பத்தி பேசுறோம். பட் இந்த பர்ட்டிகுலர் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஆர்ஆர் vs சிஎஸ்கே த த ஸ்டோரி லைன்ஸ் இந்த இந்த இதுல என்னன்னா வந்துட்டு இல்ல லைக் ஜெனரலின்றதோட
the trade தான் ஒரு மெயின் ஸ்டோரி லைனு. அங்கேருந்து சஞ்சு சாம்சன் மூவிங் ஓவர் டு சிஎஸ்கே அண்ட் ஜடேஜா கோயிங் ஓவர் டு ஆர்ஆர். நாட் ஃபார் ஷூர் ஃபார் இவருக்கு வந்து ஜடேஜாக்கு வந்து ஹோம் கமிங் அப்படின்னு சொல்லலாம். சிஎஸ்கேக்கு வந்து நம்மளா சொல்லிக்க வேண்டியதுதான் சஞ்சு சாம்சன் ஹோம் கமிங் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தட் இஸ் ப்ராப்ளி கோயிங் டு பி த மெயின். நம்ம வந்து பிஃபோர் நம்ம இண்டிவிஜுவல் டீம்ஸ்ல வந்து லைக் டீம்ல ஃபோக்கஸ் பண்றது ஜஸ்ட் அந்த மேட்ச்ல வந்துட்டு இந்த ட்ரேட் தான் வில் பி த மெயின் ஸ்டோரி லைன் ஆர் ஹெட்லைன் ஸ்டோரிஸ் டு லுக் அட். ஜடேஜா ஆன் த ட்ரேட் அங்கேருந்து வந்து நம்ம மேபி வி கேன் பிக் ஆப்வியஸ்லி லைக் நீங்க ஆல்ரெடி பேசிட்டீங்க 14-year-old ஹோப்ஃபுல்லி வில் பி 15-year-old சூரியவன்ஷி இந்த இதுல by the time this tournament starts. But yeah, the big one, um, move out of Sanju Samson and then Jadeja moving in. அது எப்படி பாக்குறீங்க strategically? ஐ திங்க் 2 டீமுக்குமே இப்போ நான் வென் ஐ லுக் பேக்ல ஐ திங்க் இட்ஸ் அ வின் வின் சிச்சுவேஷன் தான் 2 டீம்ஸ்க்குமே. ஐ திங்க் ஆர்ஆருக்கு வந்து தே ரியலி நீடட் அந்த ஆல்ரவுண்டர்ஸ் இல்லைங்களா? லைக் அஸ்வின் மூவ் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்பின்னர்ஸ்லாமும் அவங்க இந்த தீக்ஷனா, ஹசரங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ அவங்க ஸ்பின் டிபார்ட்மெண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, ரவி பிஷ்னோய் அண்ட் ஜடேஜா காம்பினேஷன்ல வந்து இப்போ இறங்குவாங்க ஸ்பின்ல. ஸோ அண்ட் பேட்டிங்ல வந்து தே ஆல்வேஸ் ஹேட் அ வெரி சாலிட் பேட்டிங் லைன் அப். லைக் யூ ஹேவ் ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி, ஹெட்மாயர், த்ரூ ஜுரேல் அண்ட் ரியான் பராக். ஸோ அங்க ஒரு இடத்துல ஒரு தே ஹேவ் அ ஸ்ட்ராங் அண்ட் ஆஃப் கோர்ஸ் தே பிராட் இன் ஜேசன் ஹோல்டர் இல்லைங்களா இந்த தரம். இதெல்லாம் பார்க்கும்போது ஐ திங்க் தே கேன் பி வித்தவுட் சஞ்சு சாம்சன். ஆனா ஆடிங் ஜடேஜா அண்ட் ஐ நோ சாம் கரன் வந்து அவர் இப்போ லேட்டஸ்ட் இன்ஜுரி லிஸ்ட்ல இருக்காரு. பட் இமேஜின் இப்போ சாம் கரன் இருந்தாருன்னா அவர் வந்து நம்பர் 8ல ஹி குட் டூ வாட் என்ன சொல்லுது ஆக்சுவலி ம். அஸ்வினோட ஒரு ஸ்டெப் பெட்டர்னு சொல்லலாம். ஏன்னா ஹி பிரிங்ஸ் த லெஃப்ட் ஆர்ம் ஆங்கிள் அண்ட் ஒரு மூன் பால்னு வேற ஒன்று டிஸ்கவர் பண்ணியிருந்தாரு இப்போ புதுசா. ஸோ அது வேற அது நம்மளால பார்க்க முடியாது. பட் ஐ திங்க் இந்த ஓவரால் பேலன்ஸ்னு பார்க்கும்போது ஆர்ஆருக்கு இது ஒரு நல்ல மூவ் தான். அண்ட் சிஎஸ்கே ரியலி நீடட் அந்த பேட்டிங் ரெனைசான்ஸ் ஒண்ணு நம்ம இப்போ எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா? டாட்ஸ் ஆர்மிலேருந்து இப்போ ஒரு யூத் ஆர்மிக்கு பாய்ஸ் ஆர்மிக்கு இப்போ மூவ் ஆகுது. அத பார்க்கும்போது அத வந்து அதுக்கு ஒரு லீடர் தேவை. அந்த லீடர் வந்து ஐ திங்க் அண்ட் அண்ட் வாட் அ லக்கி பிக் இல்லைங்களா? ஆஃப்டர் ஆல் என்ன சொல்றது இந்தியாவோட வேர்ல்ட் T20 ஓட ஒரு என்ன சொல்றது ஒரு பட்டாபிஷேகம் ஆமா. அவருக்கு தான் நடந்தது. முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாரி இருந்துச்சு. ஸோ ஹி ஜஸ்ட் ஹேவிங் ஹிம் இன் சிஎஸ்கே ஸ்டார் பவர் மட்டும் இல்லாம ஸோ தட்ஸ் வை ஐ ஃபீல் இட்ஸ் அ பிரில்லியன்ட் மூவ். ஜடேஜா ஐ திங்க் சிஎஸ்கே கலர்ஸ்ல ஐ திங்க் அவ்வளவா அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து அவ்வளவா இல்ல. லாஸ்ட் ஒரு 1 ஆர் 2 சீசன்ஸா நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த அந்த 2 பவுண்டரி அடிச்சாரு. ஆ மோஹித் சர்மாவோட பாலிங்ல Yeah. ஜெயிச்சு குடுத்தாரு 2023 ஐபிஎல் ரைட்? அதுக்கப்புறம் ஐ திங்க் லாஸ்ட் 2 சீசன்ஸ் ஐ டோன்ட் திங்க் சிஎஸ்கே Yeah, வில் I மைண்ட். think I mean that's probably why the reason அவங்க ரிலீஸ் பண்ணது. அதே மாதிரி இது இன்னொன்னு வந்து இவங்க கிட்ட வந்துட்டு நான் அவங்க ரோஹித் சர்மா கிட்ட நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? எம்ஐல பேசும்போது வந்துட்டு லைக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரோஹித் சர்மா, யசஸ்வி ஜெய்ஸ்வால் in terms of will probably also look at like and say how he needs to like perform in this IPL, for example. Obviously, T20 team la illa, potentially not there on the white ball team as well. In terms of opening the batting, and he will want to like really go out and put the marker down for getting picked up for the white ball for India அப்படின்றதெல்லாம் வந்துட்டு so hopefully like அவங்களுக்கு இந்த யசஸ்வி ஜெய்ஸ்வால் and சூரியவன்ஷி will open. um, ரயான் பராக் தானே இப்ப கேப்டன் நினைக்கிறேன். இஸ் த So கேப்டன் that ஆமா. இப்ப அவர் தான் கேப்டன் இப்போ. ஆமா. லாஸ்ட் சீசன்லயே சஞ்சு சாம்சன் நெறைய mm, இன்ஜூர்டா இருந்தாரு. ஸோ அப்பவே ரியான் பராக் தான் கேப்டன்சி பண்ணாரு. ஐ திங்க் ஆஸ் அ ஃபுல் டைம் கேப்டன் அவர் சங்ககார தத்தெடுத்த புள்ள மாரி தான் அவரு ஒரு என்ன இமேஜ் அந்த மாரி தான் அவருக்கு. ஸோ அதனால ஐ திங்க் ஹில் டூ வெல். அஸ்ஸாம லீட் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ திங்க் நவ் ஹி ஹாஸ் தட் பொட்டன்ஷியல்னு தோணுது எனக்கு. அட்லீஸ்ட் வெளியிலேருந்து பார்க்கும்போது அப்படி இருக்கு. நான் இன்னொன்னு ஐ திங்க் ஆர்ஆரோட நீங்க பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் சீசன்ல அவங்க வந்து தே மைட் ஹேவ் ஃபினிஷ்ட் 9 பட் அவங்களோட சோ மெனி மேட்சஸ்ங்க. சூப்பர் ஓவர்ல வந்து டிசியோட 9 ரன் அடிக்காம தோத்தாங்க. மிச்சல் ஸ்டார்க் பாலிங்ல. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு மேட்ச்ல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 5 ஓவர்ல 76 ரன் அடிச்சாங்க. ஃபார் நோ லாஸ். தே வர் சேசிங் 220 ஆஃப் கோர்ஸ் பஞ்சாபோட. பட் தே வர் ஆஃப் டூ 15 ரன் பவர் பிளே.
ஆனாலுமே தே ஸ்டார்ட்டட் லூசிங் விக்கெட்ஸ் இன் த மிடில். அந்த மாரி நெறைய மேட்சஸ் வந்து அவங்க வந்து ஐ திங்க் ஒரு வின்னிங் சிச்சுவேஷன்லேருந்து 2 ஓவர்ஸ் 23 ரன்ஸ் டூ வின் அந்த மாரிலாம் இருந்துச்சு. அப்போ ஒரு ஜாஷ் ஹேசல்வுட் 6 ரன் ஓவர் தான் குடுத்தாரு ஆர்சிபியோட. ஸோ வித் 6 விக்கெட்ஸ் இன் ஹேண்ட் நான் சொல்றது. ஸோ இந்த மாரி நெறைய க்ளோஸ் மேட்சஸ் வந்து அவங்க ஆக்சுவலி தோத்தது வந்து டிட்ன்ட் கோ வெல் அவங்களுக்கு. பட் ஓவரால் ஐ திங்க் ஆர்ஆர் தே வில் கன்டின்யூ என்ன சொல்லுது, எனக்கு தெரிஞ்சு அவங்க அவ்வளோ ஒரு பிளே ஆஃப் டீமா தான் நான் பார்க்குறேன் இந்த தரம். வித் ஆல் த நியூ சேஞ்சஸ் அண்ட் ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் லுக் இன்டு தேர் அவங்களோட 11, 12 என்னன்னு பார்க்கலாம். யஷஸ்வி ஜெயஸ்வால், சூரியவன்ஷி ஐ திங்க் நோ பிரெய்னர். நம்பர் 3ல அவங்க டெம்ப்ட் ஆவாங்களான்னு பார்க்கணும். ஏன்னா ஷிம்ரன் நெட்மாயர் வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு நம்பர் 3ல வந்து அவர் பண்ண எக்ஸ்ப்ளாய்ட்ஸை வந்து ஐ திங்க் இங்க கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்களா? இல்ல 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ வச்சு ரிஸ்க் எடுப்பாங்களான்னு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு தே மைட் ஜஸ்ட் கோ வித் ரியான் பராக் அட் 3, த்ருவ் ஜுரேல் அட் 4. 14 கோடி ஞாபகம் வச்சுக்கோங்க த்ருவ் ஜுரேல். ஷிம்ரன் நெட்மாயர் ஆஸ் அ லெஃப்ட் ஹேண்டட் ஃபினிஷரா தான். பட் கொஞ்சம் ஏர்லி ஃபினிஷ். கொஞ்சம் ஐ திங்க் யூ ஹேவ் டு பிரிங் ஹிம் லைக் ஒரு நிக்லஸ் பூரான் அளவுக்கு இல்லாட்டியும் அட்லீஸ்ட் ஒரு 12 ஓவர்த்தையாவது கொட்டு வரணும் அவர. வெறும் ஃபினிஷரா மட்டும் இல்லாம. அண்ட் டானவன் ஃபெரேரான்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ ஐ திங்க் அவர பத்தி நெறைய பேச்சு இருக்கு. ஸோ அண்ட் ஆஃப் கோர்ஸ் தென் கம்ஸ் த ஆல்ரவுண்டர் இன்ஜின் ரவீந்திர ஜடேஜா அண்ட் அ பிரில்லியன்ட் மூவ் ஆஃப் கெட்டிங் தசுன் ஷனகா. அவர் ஒரு பயங்கரமான ஃபினிஷர் அவர் ஆக்சுவலி அவரு. தென் த பாலிங் ரவி பிஷ்னோய், சந்தீப் சர்மா, பேங்கர்ஸ் இவங்க 2 பேருமே. ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் துஷார் தேஷ்பாண்டே. ஜோஃப்ரா ஆர்ச்சர் அகைன் நமக்கு தெரியாது. எந்த ஜோஃப்ரா ஆர்ச்சர் வருவாரு Yeah, agree. அப்படின்னு. இஃப் அந்த 2021 ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்தார்னா, தே கேன் கோ டு பிளே ஆஃப்ஸ் ஈசிலி. அவர் வரல ஐ திங்க் தேர் இவங்களோட ஐ திங்க் என்ன சொல்றது, பிளே ஆஃப் போவாங்களா இல்லையா? இட் மைட் ஜஸ்ட் எண்ட் அப் ஆன் விச் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஷோஸ் அப். ஏன்னா டெத் பாலிங், பவர் பிளே எல்லாமே வந்து ஒரு பும்ரா ரோல் அவர் பிளே Interesting. பண்ணுவாங்க. நீங்க டானோவன் ஃபெரேரா சொன்னீங்க. I wondered, like, whether they might go for Nandre Burger over Donovan Ferreira in terms of, like, bowling Tushar Deshpande பதிலா, and then you can bring them in as an impact. So because of it's a very ஒரு இம்பாக்ட் பிளேயர் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு இவங்க தான் 11 அப்படின்னு சொல்றது கஷ்டமா இருக்குல்ல. இட்ஸ் ஆல்வேஸ் சீம்ஸ் டு பி லைக் தேர் இஸ் அ பொட்டன்ஷியல் ஃபார் தி சேஞ்ச். ஓகே, ஸோ சரி, ஓகே, நம்ம வந்து இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். அடுத்த எபிசோட்ல வந்துட்டு சிஎஸ்கேல இருந்து ஆரம்பிப்போம், லைக் இவங்களோட ஆப்போசிஷன். ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்றதுதான், இது வரைக்கும் நீங்க வந்து கேட்டிருந்தீங்கன்னா ஆர் பார்த்துட்டு இருக்கீங்க யூடியூப்லனா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஐபிஎல் முடியறதுக்குள்ள வி வாண்ட் டு கெட் ஆ சப்ஸ்கிரைபர் கவுண்ட் டு 1000 இஃப் பாசிபிள். ஸோ அதுக்கு வந்து உங்க ஹெல்ப் வந்து கண்டிப்பா பண்ணும். பாட்காஸ்ட்ல கேட்குறீங்கன்னா we are available on all leading podcast platforms. ஸோ கண்டிப்பா அதுல வந்துட்டு உங்களோட ரேட்டிங் கொடுங்க, அண்ட் தட் ஹெல்ப்ஸ் அஸ் டு லைக் டூ மோர் ஆஃப் திஸ். அடுத்த எபிசோட் வரைக்கும் கேட்டுட்டு இருங்க, பார்த்துட்டு இருங்க. மேட்ச் பாத்தீங்களா பாஸ் பார்ட் 2ல வந்துட்டு மிச்சம் 5 டீம் பார்ப்போம்.